அனைவருக்கும் வணக்கம். இது வந்து 2வது காணொளி. இந்த 2வது காணொளியில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே முதல் நம்ம பார்த்துருப்போம். மொழிய பத்தி பார்த்துருப்போம். முதல் யூனிட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் காணொளியில பார்த்துருப்போம். இந்த அதோட தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, அந்த மொழிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சான்றுகள் பார்த்தீங்கன்னா, பல அறிஞர்கள் பல விதமா சொல்லியிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, முதன்மையானவர் நமக்கு மு. வரதராசனார். மூவான்னு நம்ம சொல்லுவோம். மு. வரதராசனாரு, தேவனைய பாவாணர் இவங்கெல்லாம் வந்து மொழிக்கு இதுதான் மொழி, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் பல எடுத்துக்காட்டு மேற்கோள்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, மு. வரதராசனார் பார்த்தீங்கன்னா, மொழி என்பது மக்கள் படைத்து காக்கும் அரியதொரு கலை அப்படின்னு வந்து மு. வரதராசனார் கொடுக்குறாரு அந்த மொழி. தேவனைய பாவாணர் வந்து மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தம் கருத்தை பிறருக்கு புலப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக கொள்ளும் ஒளி தொகுதியே மொழி என்பார் அப்படின்னு சொல்லிட்டு மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர்னு சொல்றாரு. அடுத்தடுத்து வந்து பல அறிஞர்கள் வந்து நமக்கு வந்து மொழிக்கு இருக்கக்கூடிய வரையறை வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் மொழி குறித்த மேலை நாட்டு அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சபீர், நோம் சாம்ஸ்கி இவங்கெல்லாம் வந்து அந்தந்த 1921 57 மொழினா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பல மேற்கோள்களை வந்து கோடிட்டு காட்டியிருக்காங்க. இப்போ வந்து மொழி குடும்பங்கள் இந்தியாவில் வழங்கக்கூடிய மொழி குடும்பங்கள் 4 வகை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தோ ஆரிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், ஆசிய மொழி குடும்பம், அப்புறம் சீன திபெத்திய மொழி குடும்பம். நமக்கு வந்து முதன்மையானது பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம். இதில் வந்து இந்த இந்தோ ஆரிய மொழி குடும்பம் ஏன் பேர் இந்தோ ஆரிய மொழி குடும்பம் அப்படி வச்சுருக்காங்கன்னா, இந்தியாவில் வழங்கக்கூடிய மொழிகள் இல்லாமல் பிற நாட்டில் இருக்கக்கூடிய மொழிகளை ஆராய மாட்டாங்க. அப்போது அடிச்சொல் வேறு சொல் எல்லாமே எங்கேருந்து போணுச்சு அப்படின்னா இந்தியாவில் தான் போனது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சீன திபெத்திய மொழி குடும்பம், சீனாவிலையும் திபெத்து இருக்கக்கூடிய நம்ம இலங்கை நம்ம இமயமலைக்கு மேலே இருக்கக்கூடிய திபெத்திய நாடு இருக்குது. அங்கேயும் சீனாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி ஒன்றா பண்ணி சீன திபெத்திய மொழி குடும்பம் அவங்க பேசக்கூடிய அந்த பகுதி எல்லாமே திபெத்திய இருக்கக்கூடிய அந்த பகுதியிலையும் சீனாவில் இருக்கக்கூடிய பகுதியில் பேசக்கூடிய மொழிகளையும் வந்து ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்காங்க. அதனால தான் இந்தோ ஆரிய மொழி குடும்பம். ஆரியானா ஐரோப்பிய கண்டத்திலேருந்து வந்த மொழி, நம்ம இந்தியாவில் வழங்கக்கூடிய மொழி. அவங்க ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம்னு அவங்க வச்சுக்கிட்டாங்க. நம்ம அதை வந்து மேன்மைப்படுத்தி இந்தோ ஆரிய மொழி குடும்பம் அப்படின்னு பட்டியலிட்டு நம்ம வச்சுக்கோம். இது ஒரு அடுத்து திராவிட மொழி குடும்பத்தில் நமக்கு வந்து ஒரு ஒரு எத்தனை இருக்குது அப்படின்னா 1 2 பஞ்சாபி இருக்குது, சிந்தி இருக்குது, ஹிந்தி இருக்குது, உருது, பீகாரி, ராஜஸ்தானி, குஜராத்தி, மராத்தி, அசாமி, வங்காளி, ஒரிசா, பஹ்ரி, காஷ்மீரி, சமஸ்கிருதம் என அந்த 24 விழுக்காடு வந்து இந்த மொழிகளாக தான் வந்து பேசுகிறாங்க. எதுனா இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான அந்த கீழ்கான 6 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இது எந்தெந்த பகுதிகளை வடமேற்கு மொழிகள் என்னென்ன, தென்மேற்கு மொழிகள் என்னென்ன, அப்புறம் கிழக்கு பகுதியில் பேசக்கூடிய மொழிகள் என்னென்ன, வடக்கு பகுதியில் இமயமலையை ஒட்டி பேசக்கூடிய மொழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நமக்கு வந்து பட்டியலிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து திராவிட மொழி திராவிட மொழிகளில் வந்து முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காண்டுவல். அவர் தான் வந்து 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வந்து முதல்ல ஒரு கலாய்வு செய்து ஒரு நூலை வந்து வெளியிடுறாரு. அந்த வெளியிட்ட பிறகுதான் தமிழ் மொழியானது தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து சென்ற மொழிகள் இந்தந்த மொழிகள் பிரிஞ்சு போயிருக்கு, தமிழ் மொழி தான் மூல மொழி, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அடிச்சொற்கள் வேறு சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு மொழிகளில் காணப்படுது. அப்போ எங்கேருந்து அந்த மொழிகளோட சொல்லாடல் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா தமிழ் மொழியிலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கலாய்வு செய்து இவர் வந்து வேற நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் தமிழ் மீது கொண்ட பற்றுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வழங்கக்கூடிய சொற்களை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஆய்வு செய்து அதன் பிறகு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தொகுதி புத்தகமாக வெளியிடுறாரு 1857. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா உலக மக்களுக்கே வந்து தமிழ் மொழியிலேருந்து பிரிந்து சென்ற மொழி மற்ற மொழி கன்னடம், தெலுங்கு, துளு, மலையாளம், குடகு அப்படின்னாலும் வந்து மற்ற மலையாள மொழியே பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் தான் பிரிந்து சென்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அதன் பிறகு தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த திராவிட மொழி குடும்பங்களில் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தென் திராவிட மொழி, இன்னொன்று நடு திராவிட மொழி, இன்னொன்று வட திராவிட மொழின்னு பிரிக்கலாம். அடுத்த இதோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.